ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல டேஸ்ட்டான பருப்பு பொடி ரெசிபியை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது. துவரம் பருப்பு வந்து நான் 1/2 கப் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கப் எடுத்துக்கிங்களோ அதில் வந்து நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டை கரெக்டாக எடுத்துக்கோங்க. 1/2 கப் துவரம் பருப்பை நல்லா ஒரு மெரூன் கலர் வர வரைக்கும் நல்லா அதை வந்து ஃப்ரை பண்ணி ஒரு பாத்திரத்தில் தட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து அது கொஞ்சம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இது கூட நான் வந்து 6 கிட்ட காஷ்மீரி சில்லி வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் சில்லி எடுத்திங்கன்னா ஒரு 3 இல்லை 4 கிட்ட எடுத்துக்கோங்க. இந்த ரேஷியோக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் வந்து பொரிகடலையும் சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இதுக்கப்புறமா இதில் வந்து கருவேப்பிலையை போட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். இதில் ட்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா அது உடையிற ஸ்டேஜுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு நான் வந்து பாசிப்பருப்பு ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கப்புறமா அதே இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நான் வந்து ஒரு 5லேருந்து 6 பீஸ் கிட்ட பூண்டு எடுத்துருக்கேன். அதை நல்லா இடிச்சிட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஈரமே இல்லாத ஒரு மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இதை வந்து பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து நீங்கள் எடுக்கிற மெஷர்மெண்ட்டை பொறுத்து தேவையான அளவு பார்த்து எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா இது நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் கொரப்பாக இருக்கும். நம்மளுக்கு தேவைன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஜலிச்சு எடுத்துக்கணும். லாஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சம் வரும். இதை நம்ம வந்து திரும்ப அரைக்க முடியாது. ஸோ ஏதாவது குழம்புல வந்து நம்ம வந்து திக்னஸ்க்காக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.